ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு, நீங்கள் மனசில் நிறைய விஷயங்கள் நினச்சி வச்சுருப்பீங்கள்ல, அது நிறைவேறுமா? நீங்கள் நினைக்கிற விஷயம் நிறைவேறுமா? பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு விஷயமா வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஃபுல் கார்டு, பைல் நம்பர் 2 மெஜிஷியன், பைல் நம்பர் 3 ஹை பிரிஸ்டஸ். ஸோ இந்த 3 கார்டும் பாருங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் நினச்சது நிறைவேறுமா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எஸ் சைன் தான் வருது. டெஃபினெட்லி கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அது எதுவாக வேணா இருக்கலாம், அது நிச்சயமாக வந்துட்டு நடக்கும். அது மேலே வந்து உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் விஷயம். எத்தனையோ தடங்கள் வந்தாலும் அந்த ஒரு விஷயம் மேலே நீங்கள் இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அது நடக்கும் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ யூனிவர்ஸ் நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு சோதனைகள் கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தும் அந்த நம்பிக்கை இருக்கு. மோஸ்ட்லி இது வந்து உங்களுடைய காதல் விஷயமாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர், மேரேஜ், ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய பாதைகள், நிறைய ஜேர்னி தாண்டி வந்துட்டீங்க இல்லையா? ஸோ பட் ஸ்டில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பாக. ஸோ டெஃபினெட்லி உங்களை நோக்கி அந்த பர்சனோ நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ரைட். ஸோ உங்களோட இந்த ஒரு ஜேர்னியில் ஒரு காம்படிஷன் தெரியுது. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து வெளியில் சொல்கிறீங்கள, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. மோஸ்ட்லி உங்களோட ஆசைகள்ல இருந்து, விருப்பங்கள்ல இருந்து வெளியில் சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நல்ல பேசக்கூடிய நபராக இருக்கலாம். ஸோ யார்கிட்டயோ போய் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, கேஷுவலாக சொல்கிறீங்க, அது வேற மாதிரி போயிடுது. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய ஒரு ஜேர்னிலுமே, ஒரு பாதையிலுமே ஒரு புது நபரை நீங்கள் மீட் பண்ணாலுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படதான் செய்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு குட் குவாலிட்டி இருக்குது, அது அவங்க கிட்ட இல்லைங்கிற ஒரு ஏக்கம் கூட வந்துட்டு தெரியுது. ரைட். ஸோ அதனால வந்துட்டு உங்களுடைய ரகசியங்கள் எதுவுமே நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை ஆசைப்படுறீங்களோ வெளியில் அவ்வளவுக்கு சொல்ல வேண்டாம். ரைட். அவங்க நம்பிக்கையான நபராக இருந்தால் ஓகே. உங்களோட நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஃபீமேல் பர்சன், குட் பி உங்கள் மதராக இருக்கலாம், ஒய்ஃப், ஃப்ரெண்டு, இல்லை ஒரு லவ்வராக இருக்கலாம். ஸோ யாராக வேணா இருக்கலாம். பட் அந்த ஒரு ஃபீமேல் பர்சன் ரொம்ப 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 ஒரு பெண், அவங்க ரொம்ப உதவியாக இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. செய் பார்த்துக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும் அப்படின்ற வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு நீங்களே லோவாக இருந்தால் கூட அவங்களோட அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கேட்குறது உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அது உங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லையும் உங்களுடைய செயல்பாட்டிலையும் தான் வந்துட்டு அது இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால எந்த ஒரு இது வந்து எப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸோடு தான் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாக கைக்கு எல்லாமே தூக்கி கொடுத்துறாது யூனிவர்ஸ் உங்களுக்கு.
ஒரு சில சேலஞ்சை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது வர்த்தா அப்படிங்கிற மாதிரி. இது எதுவாக வேணா இருக்கலாம், உங்களோட கெரியர், ரிலேஷன்ஷிப் எதுவாக இருக்கலாம். மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் இஸ் பாசிபிள். ஓகே, பட் வித் ஹெல்ப் அண்ட் இன்டைரக்ட் சப்போர்ட் அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, அது வந்தப்புறம் நீங்க நினைச்ச விஷயம் டெஃபினட்டா நிறைவேறும். அது நிறைவேறினதுக்கு அப்புறம் எல்லாமே மாறும், எல்லாமே உங்க வாழ்க்கையில மாறும். இப்போ எதெல்லாம் ஒரு தடங்களா இருக்குதோ, எதெல்லாம் ஒரு இருட்டா தெரியுதோ, அது எல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க என்ன ஒரு விஷயத்த கேட்குறீங்களோ அது கரெக்டாக தான் கேட்குறீங்க. யூ டிசர்விங், நீங்கள் அதுக்கு டிசர்வான ஒரு ஆளு தான். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு கேட்குற விஷயம் கரெக்டு தான், ஆனால் அதில் பொறுமை இருக்கணும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க, கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுதான். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் விஷயத்தில் கவனம். ஏன்னா நீங்களே நல்லா பாசிட்டிவாக இருந்தால் கூட அவங்க உங்களை பயமுறுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்பயுமே கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? அவங்களே வந்துட்டு நீங்களே டிவைன் மேலேயும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சா கூட அதெல்லாம் நடக்காது, கிடைக்காது, நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, வேற ஜாப் இருந்தா பாரு, இதுக்கு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாத, இது மாதிரி சொல்றாங்க சுத்தி. ஸோ இட்ஸ் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ யூ காட் அ வெரி குட் ஸ்டார் கார்டு, வெரி குட் பிகினிங். ஓகே, ஸோ அதனால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஸ்லோவாக இருந்தாலும் ஒர்த். ஓகேவா? இனி வர டேஸ் நல்லா இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு உங்களோட குட் டைம்ஸ் டெஃபினெட்லி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ஜேர்னியில் கம்ப்ளீட்லி இதே யோசிக்கிறீங்க அதிகமாக. ஓகேவா? ஸோ அதை அப்படியே வந்துட்டு யோசிக்க வேண்டாம். See, as I told you, like, உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயம், நீங்கள் நினச்ச அந்த விஷயம் நிறைவேறதுக்கு பீப்புளோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கிது. அது அத்தனை பாரத்தையும் நீங்கள் மட்டுமே சுமக்க மாட்டீங்க. அதுக்கான உதவி, அதுக்கான வழி கண்டிப்பாக உங்களுக்கு யார் மூலயமாவது கிடைச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் நினச்ச அந்த விஷயம் டெஃபினட்டாக நிறைவேறும், அது உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஒரு பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். நீங்கள் நினச்ச விஷயம் நிறைவேறுமா? இது என்னன்னா, டிபெண்ட்ஸ். இது எஸ்ஸும் கிடையாது, நோவும் கிடையாது, இது டிபெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் அது உங்கள் கையை விட்டும் போக வாய்ப்பு இருக்கு. சரி, என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம், இப்போ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமோ, அது உங்களை தேடி வரணுமோ, அது சம்பந்தமா நீங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை சுத்தி. அது எதுவா வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா, அதோட ஆதாயம் உங்களுக்கு மட்டும் கிடைக்காது, நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை பிரச்சனை பண்ணி அதை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, மனிப்புலேட் பண்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. பட் ஆனால் இது என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ஒரு கோல் டைரக்ஷனில் தான் போறீங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமை, லைக் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்லி நீங்கள் மட்டுமே செய்கிற மாதிரி, உங்களோட தலையீடு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது பெட்டர்.
ஆனா ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அது சம்பந்தமான ஒரு சில அறிகுறி வந்திருக்கும். இல்ல இவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுது, இவங்களாலதான் அது எனக்கு நான் நினைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்திருக்கும், இல்ல இனிமேல் வரும். ஓகேவா? நீங்க வந்து நிறைய ஒரு இப்போ இப்போ பைலம்பு 2 வந்துட்டு உங்களுக்குள்ளர இருக்கக்கூடிய அந்த ஒரு மேஜிக்னு சொல்லுவோம்ல, அது நீங்க இன்னும் உணராம இருக்கீங்களோ? இன்னுமே ஏதோ ஒரு சில பேரை பார்த்து ஏக்கப்படுறீங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் போனால் கூட உங்களுடைய வெரி க்ளோஸ் டு ஒன் யாரை பார்த்தோ, இப்போ ரீசன்ட் டைம்ஸ் கூட யாரை பார்த்தோ நீங்கள் ரொம்ப பொறாமப்படுறீங்க. ஏக்கங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அந்த மாதிரி பர்சன் நீங்கள் கிடையாது. பட் ஆனால் இப்போ அந்த ஒரு உணர்வுகள் ரொம்ப வருது. ஏதோ ஒரு 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 ஏக்கங்கள். இன்ஃபேக்ட் எவ்ரி சோஷியல் மீடியாலையுமே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு கெட் டுகெதரில் இருந்தாலும் உங்களை கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே ரொம்ப லோவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் யூஆர் வெரி டேலண்டட். உங்களுக்கு நிறைய நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. நீங்கள் யாரை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அவங்கள விட உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. ஆனால் அது நீங்கள் இன்னும் வந்துட்டு ரியலைஸ் பண்ணலை. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அதை தக்க வைக்கிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமோ வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஒரு கேள்வி, ஏதோ ஒரு கேள்விக்கு அது சம்பந்தமாக பதில் தேடிட்டு இருக்கீங்க. அந்த பதிலை நீங்கள் நிறைய இடத்துல தேடுறீங்க, நிறைய பேர்கிட்ட இருந்து தேடுறீங்க. ஆனால் அந்த பதில் உங்ககிட்டே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் நினச்சாவே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 2க்கு நிறைய செல்ஃப் டைமிங் தேவை. நிறைய செல்ஃப் டைமிங் தேவை. ஸோ நீங்கள் அதிக ஃபோன் பேசுகிற நபரா? லைக் ஆல்வேஸ் ஃபோன் கால் வரும், ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது கூப்பிட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எங்கேயாவது யாராவது ஒரு பிளான் போட்டால் உங்களை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ யூஆர் வெரி பிஸி கைண்டாக இருக்கீங்க. பட் ஒன்று வேலையில் பிஸியாக இருப்பீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சோஷியல் கேதரிங்ஸில் பிஸியாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஏதாவது ஒரு வெளியே போகிறது வரதுன்னு. ஸோ இது என்னென்னா, உங்களுக்காக உங்களுக்குள்ளே உங்களுடைய சோல் என்ன விஷயம் இது சம்மந்தமாக சொல்லுதுங்கிறத கேட்கறதுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு த வே யூ அப்ரோச், த வே யூ டீல், எந்த விதத்தில் அதை வந்து டீல் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பைல் நம்பர் 2. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் இப்போ என்ன உங்களோட லைஃப் ஸ்டைலில் நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் தேவை. அதை மாற்றிட்டீங்க அப்படின்னாவே அழகாக நீங்கள் வந்துட்டு உங்க கேட்குற விஷயம் மனசில் நினைக்கிற விஷயம் நிறைவேறும். பட் ஆனால் அதுக்கு கோல் இருக்கணும், அதுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ், கவனம் இருக்கணும். See, one more, you got magician here also. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்றதே. ஓகேவா? பேச்சு திறமை தான், கம்யூனிகேஷன். ஓகேவா? பேச்சு திறமை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஏர் சைனாக இருக்கீங்க அப்படின்னா பேச்சு திறமை உங்களுக்கு நேச்சுரலி இருக்கும், அதை இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எந்த சைனாக எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் மனசில் நினைக்கிறது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பேசி தான் ஜெயிக்கணும். அது எந்த இடத்துல யாருக்கிட்ட பேசணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசுறதுனா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்க, பட் எங்கே யாருக்கிட்ட என்ன பேசணும் அது இம்பார்ட்டன்ட். அந்த கரெக்டான வார்த்தைகள்னு சொல்லுவோம்ல, அந்த கரெக்டான இடத்துல கரெக்டான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே வந்துட்டு ரொம்ப இருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயத்த நிறைவேற்றுறதுக்கான ஒரு 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 எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது உங்ககிட்டே ஆல்ரெடி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஓகே? அண்ட் ஒரு சில பேர் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வர வைக்கணுமே, ஏதாவது ஒரு மெசேஜ் வரணுமே, அதுக்கு ஆன்சர் பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. யோசிங்க, அதுக்கான ஒரு ஹிண்டே நீங்க தான் வச்சிருக்கீங்க. See, if you use this skill, இந்த ஸ்கில் அழகா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா
எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபைல் நம்பர் 2 வந்துட்டு கொஞ்சம் நிதானம் தேவைங்க. அது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் வைப்ரேஷன் இருக்கு. ஒன்று ஓவராக செலிப்ரேட் பண்ணுவேன், இல்லையா நான் போய் தனியாக எனக்கான ஒரு வேலையை பார்ப்பேன். 2 எக்ஸ்ட்ரீம். நீங்கள் மேபி ஆம்பிவர்ட்டாக இருக்கலாம், இல்லையா? ஆம்பிவர்ட் இன் த சென்ஸ், ஆம்பிவர்ட் அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இன்ட்ரோவர்ட்டும். நீங்கள் எப்போ பேசுவீங்க, எப்போ அமைதியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கேங்குன்னு சுற்றுவீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் இல்லை ஒரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்னை யாருமே என்கிட்ட பேசாதீங்க, என்னை தனியாக விட்டுருங்க, நான் பாட்டு கம்முன்னு போய் எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன், அப்படி ஒரு மைண்ட் செட். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் வருது. ஸோ இது என்னன்னா யூனிவர்ஸ்க்கே ஒரு பாயிண்ட்ல குழம்பி போயிருது, நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ பீங் ஆம்பிவர்ட் கண்டிப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட்டாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கம்யூனிகேஷன் வந்துட்டு major role. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3. So பாப்போம் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வருது. ஸோ நீங்க நினைக்கிற அந்த விஷயம் நிறைவேறுமா, கிடைக்குமா பார்ப்போம். Okay. Yes. பைல் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கிற விஷயம் என்ன, அதுல தெளிவா இருங்க. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நோ மாதிரி தான் வரும். நோ இந்த சென்ஸ் இப்போதைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப குழப்பமா இருக்காப்பா, எதுக்கு இவ்வளோ குழப்பங்கள், ரொம்ப குழம்புறீங்க. நீங்க மைண்ட்ல ஒன்று நினைக்கிறீங்க, உங்க மனசு ஒன்று சொல்லுது, உங்க சோல் ஒன்று சொல்லுது. இப்போ நீங்க ஒரு விஷயம் மனசுல நினைக்கிறீங்க, எனக்கு அது நிறைவேறணும், ஒரு விஷயத்துக்கு மேல ஆசைப்படுறீங்க, எனக்கு அது கிடைக்கணும் சொல்றீங்கல்ல, அந்த விஷயமா எத்தனையோ டைம் மாத்திருப்பீங்க. அது இப்போ ஏதோ ஒரு இது மேல ஆசை வைக்கிறீங்கன்னா அந்த ஆசைகள் எத்தனையோ டைம் மாறி இருக்கும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு, இல்லை மற்றவங்க ஏதாவது சொன்னா அதுவும் எடுத்துக்கிறது. ஸோ நீங்க எந்த விஷயத்த நினைக்கிறீங்கிறதுலே தெளிவில்லை. எஸ்பெஷலி உங்க எதிர்கால பத்தின ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஸோ அந்த எதிர்கால பத்தின விஷயத்திலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு யோசிக்கிறீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற விஷயத்துல தெளிவுங்கிறது இல்லை, நிறைய கற்பனைகள் இருக்கு அதோட சேர்ந்து. அது உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயத்துக்கு மேல நீங்க ஆசைப்படுறீங்க, கேட்கறீங்க, அது கிடைக்காதுன்னு ஆல்மோஸ்ட் உங்களோட உள்ளுணர்வே சொல்லும். இருந்தும் ஓகே எதிர்பார்ப்பு. ஸோ இது என்னன்னா, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அந்த குழப்பங்கள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது நீங்க ஒரு ஆசைப்படுற விஷயம் வேற, உங்களோட உள்ளுணர்வு, உங்களோட மனசு, சோல் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வேற. ஓகேவா? டூ மெனி பர்டன்ஸ், டூ மெனி ஃபைட்ஸ், நிறைய சண்டை, நிறைய பர்டன் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கோல் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஒரு கோல் பர்டிகுலரா குறிப்பிட்டு அந்த ஒரு கோலை நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த குழப்பங்கள் தீரணும். ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வாங்க. ஒரு மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ், இல்லையா ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு சாப்பாடு, அதே மாதிரி டிராவல் பண்ணா கூட ஜஸ்ட் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டிராவலிங். ஸோ இது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு மன நிம்மதி, மன அமைதியை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. அது இந்த இடத்துல பெரிய போராட்டமாவே இருக்கு. மன நிம்மதி, மன அமைதி, ஒரு ஒரு சந்தோஷங்கள் இது ரொம்ப குறைவா இருக்கு பைல் நம்பர் 3 கிட்ட. அப்படி இருந்தாலும் அது நிரந்தரமா இல்லை. இன்னைக்கு சிரிக்கிறீங்க, நாளைக்கு ஏதோ ஒன்று நினைச்சு கவலைப்படுறீங்க. காலையில நல்லா ஜாலியா இருக்கீங்க, மத்தியானத்துக்கு மேல சாயங்காலம் கவலையா இருக்கிறீங்க. காரணம் தெரியல, ஆனா நான் கவலையா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், ஆனா ஏன்னு எனக்கு தெரியலங்கிறீங்க.
ஸோ பிகாஸ் நிறைய நிறைய விஷயங்கள் நீங்களும் உங்களுடைய இன்னர் சென்ஸரும் சோலும் சண்டை போட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா உங்களை நாள்பட உங்களை சோர்வடைய வைக்குது. ஸோ அப்போ நீங்க நினைக்கிற விஷயத்த நீங்க அடையறதுக்கு, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை, சத்து இல்லை, போராடுறது முடியல. ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தையும் போராடிதாங்க நான் எனக்கு கிடைக்குது, எதுவுமே ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. எஸ், அதுதான் காரணம். ரைட். ஸோ ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. ஓகே, அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த நிம்மதி, மன அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்களை சுத்தி நிறைய உறவுகள் இருக்கு பத்தியா, அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட எனர்ஜியை மோஸ்ட்லி எடுக்கிறதே அவங்களதான் இருப்பாங்க. நீங்க ஒரு சில உறவுகள் மேல ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கையும் வைக்கிறீங்க, ரொம்ப அதிகமா டைமும் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆனா அது உங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரைனிங்காவுமே அமையுது இப்போ. ஓகேவா? அண்ட் நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் மேல ஏதோ ஒரு, அது உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்க. அது அந்த நினைக்க கூட டைம் இல்லை. இப்போ ஒரு விஷயம் மேல ஆசைப்படுறீங்க, மனசுல ஒரு இருக்கு, நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம், அதை பத்தி டெய்லி யோசிக்க கூட எனக்கு சம்டைம்ஸ் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு புது பிரச்சனை என்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குங்கிறது ஃபைல் நம்பர் 3க்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஸ்டில் நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆசைப்படுற விஷயம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடம், உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் அண்ட் யாரு கூட அதிகமா பழகுறீங்களோ, இது கவனம் முக்கியம். அண்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க மாத்தணும். சைட் பை சைடு நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க உங்களை மாத்துறதுக்கே இன்னும் நிறைய வேணும். இன்னும் உங்களை நீங்க மாத்தியே ஆகணும். ரைட். பட் டோன்ட் வரி, இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மென்டார், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. ஓகே, ஸோ இது நான் எப்படி சரி பண்ணுவேன் அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கான அந்த சப்போர்ட் சிஸ்டம், அந்த உங்களை ஒரு மென்டார் மாதிரி, ஒரு ஹீலர் மாதிரி உங்களுடைய இனி வரக்கூடிய ஜேர்னியில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு மன குழப்பங்கள் இருக்குன்னா ரைட் டைமில் உங்களுக்கான ஒரு மெசேஜும் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட், ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்சர் ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆன்சர். ஸோ அதை வச்சு டெஃபினெட்லி நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறதும் பாருங்க. ஓகே, ஸோ அண்ட் ஒரு சில பேர் யூ கெட் கார்மிக் பீரியட்ல கூட இருக்கீங்க. ஏதோ ஒரு பேர்டன், ஏதோ ஒரு கர்மாவை கூட நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவுமே தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா சாரி கேட்டுருங்க. அது அந்த இஷ்யூஸ் அப்பவே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதோட பேர்டனை கேரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ தட்ஸ் ஆல். நன்றி.